கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் கர்த்தர் நம்மோடு பேசுகிற வார்த்தை யோசுவாவின் புத்தகம் 1 அதிகாரம் 9 நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? பலங்கொண்டு திடமனதாயிரு, திகையாதே, கலங்காதே. நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே இருக்கிறார் என்றார். இங்கே வார்த்தை சொல்லுகிறது, கர்த்தர் யோசுவாவை பார்த்து சொல்லுகிறார், நீ பலங்கொண்டு திடமனதாயிரு, திகையாதே, கலங்காதே. நீ போகும் இடத்திலெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன் கூட இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். இன்றைக்கு நமக்கு வாழ்க்கையில பலன் இல்லாம, நம்ம திட மனசு இல்லாம, இதை செய்யலாமா வேண்டாமான்னு சொல்லி பல குழப்பங்களோடு நாம் நம்முடைய மனதை அலைக்கழித்துக் கொண்டு காணப்படுகிறோம். நமக்குள்ள ஒரு தைரியம் இல்லை, நமக்கு ஒரு பலன் இல்லாம நம்ம பலவீனப்பட்டு போய் கிடக்கும். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, பலன் கொண்டு திடமனதாய் இரு, நான் உன் கூட இருக்கிறேன், நான் உன்னை பலப்படுத்துவேன். அவர் சொல்லுகிறார், கலங்காதே, திகையாதே. நம்முடைய இக்கட்டுகளை மாற்றுகிற கர்த்தர் கலங்காதே என்று நமக்கு சொல்லுகிறார். இன்றைக்கு ஒரு மனிதன் யாரும் இதை சொல்ல முடியாது, நம்மை பெற்றோர்கள் சொல்ல முடியாது, நம்முடைய உறவினர்கள் சொல்ல முடியாது. நீ கலங்காதே, திகையாதே என்று ஒரு மனிதனை ஆற்ற இயேசுவால் மாத்திரமே முடியும். இன்றைக்கு நம் ஒவ்வொருவரையும் அவர் ஆற்றி தேற்றுவாராக. நாம் யாவரும் இணைந்து ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற அன்பின் நல்ல ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட காலை வேலைக்காய் நன்றியோடு துதிக்கிறோம். கடந்த நாட்கள் முழுவதும் பாதுகாத்தீரே. இந்த நாளிலும் கர்த்தாவே, நீர் எங்களோடு பேசின வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். பலன் கொண்டு திடமனதா இரு, நீ போகும் இடத்திலெல்லாம் நான் கூட இருக்கிறேன் என்று சொன்னீரே. கலங்காதே, திகையாதே என்று சொன்ன கர்த்தாவே, இந்த நாள் இந்த வார்த்தையை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் அப்படியாய் ஆசீர்வதிக்கிற அன்புக்காக ஸ்தோத்திரம். அவர்களுடைய கலக்கங்களை நீக்குவீராக, அவர்களுடைய திகைச்சலை கர்த்தர் மாற்றி போடுவீராக. ஆண்டவரே, அவர்களுக்கு நல்ல ஆண்டவரே சௌக்கியத்தை நீர் ஆரோக்கியத்தையும் வரப்பண்ணுகிறதற்காய் ஸ்தோத்திரம். பலனை கொடுப்பீராகப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளையும் திடப்படுத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் இந்த நாளை நம் எல்லாருக்கும் ஆசீர்வதித்து தருவாராக. ஆண்டவருடைய வார்த்தையை பெற்றுக்கொள்ள இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், யூடியூப் சேனலை ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களது ஜெப உதவிக்கு திரையில் காண்கிற தொலைபேசி எண்களை தொடர்பு கொள்ள.